மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் ஈசி என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். தமிழில் வில்லங்க சான்று அப்படின்னு சொல்லுவாங்க. நிலம் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த சொத்துக்கு ஈசி போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈசி போட்டு பார்க்குறதுனா என்ன? நீங்கள் வாங்க போகிற சொத்து யாரோடது, அதில் எத்தனை பார்ட்னர் இருக்காங்க, அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, லீகல் கம்ப்ளைண்ட் இருக்கா, இல்லை கடன் இருக்கா, அந்த சொத்தை விற்கிறவங்க அதுக்கு வேற யாருக்காவது பவர் கொடுத்துருக்காங்களா, அடமானம் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஈசி போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். இப்போ இந்த வில்லங்க சான்றிதழை எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டிஎன் ரெஜினட் அப்படிங்கிற கவர்மெண்ட் வெப்சைட்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணால் டைரெக்டாக இந்த வெப்சைட்குள்ளே போயிடும். இந்த வெப்சைட்டை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பயனர் பதிவு அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நான் ஏற்கனவே சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இப்போ உள்நுழைவு அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி யூசர் நேம், பாஸ்வேர்டு, இந்த கேப்சா கோடு கொடுத்து உள்நுழைவு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சைன்இன் ஆகிடும். இப்போ இந்த வெப்சைட்டில் சைன்இன் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தோன்னா இங்கே வில்லங்க சான்று அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கணும். அதில் வில்லங்க சான்றுக்கான தேடுதல், சொத்து வாரியாக தேடுதல் அப்படிங்கிறதுல புலையன் வாரியாக, மனை, அடுக்குமாடி குடியிருப்பு, வார்டு பிளாக் வாரியாக அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் சர்வே நம்பர் வச்சு தேடுறதுக்கு புல எண் வாரியாக அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்கணும். அதுக்கு அடுத்து ஆவண எண் வாரியாக அப்படின்னா உங்கள்ட்ட பத்திரம் இருந்துச்சுன்னா அந்த டாக்குமெண்ட் நம்பரை வச்சு சர்ச் பண்ணலாம். அதுக்கு அடுத்து முன் ஆவண எண் வாரியாக அப்படின்னா அந்த நிலத்துக்கு முன்னாடி இருந்த பழைய பதிவு எண்ணை வச்சு சர்ச் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 5 ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கணும். இதில் புல எண் வாரியாக அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு அடுத்து பதிவு கிராமம். பதிவு கிராமம் அப்படின்னா இதுல உங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ் என்னவோ அதை வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ண வில்லங்க சான்றிதழ் மட்டும் எடுத்துக்கலாம். அதாவது ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு சார் பதிவாளர் அலுவலகம் இருக்கும். அங்க என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கோ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு உள்ள வில்லங்க சான்றிதழையும் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வருவாய் கிராமம் அப்படின்னா அந்த சர்வே நம்பர் எத்தனை ரெஜிஸ்டர் ஆபீஸ் மாறி இருந்தாலும் அதுக்கான எல்லா வில்லங்க சான்றிதழையும் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷன் எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா புதுசா சில மாவட்டங்களை உருவாக்குவாங்க. இப்ப ரிஜிஸ்டர் ஆபீஸ் மாறிடும். அப்ப இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா சார் பதிவாளர் அலுவலகம் எங்க இருக்கோ அந்த கிராமத்தை குறிப்பிடாம நம்ம வில்லங்க சான்றிதழை எடுத்துக்க முடியும். அடுத்த ஆப்ஷன் மண்டலம். தமிழ்நாட்டுல 4 வகையான மண்டலம் இருக்கு. தெற்கு, வடக்கு, கிழக்குன்னு இருக்கு. அதில் ஒவ்வொரு ஊரையும் ஒரு மண்டலத்தோடு இணைச்சிருப்பாங்க. அதில் உங்கள் ஊர் எந்த மண்டலமோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கணும். நான் கடலூர் கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து மாவட்டம், உங்கள் மாவட்டம் எதுவோ அதை கொடுத்துக்கணும். சார் பதிவாளர் அலுவலகம் எதுவோ அதை கொடுத்துக்கணும். அதுக்கடுத்து எந்த நாள்லேருந்து வில்லங்க சான்று வேணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துக்கணும். முடிவு நாள் இன்னைக்கு தேதி இல்லைன்னா முந்தைய நாளோட தேதியை போட்டுக்கலாம். அதுக்கடுத்து பதிவு கிராமம், பதியப்பட்ட கிராமம் எதுவோ அதை இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து சர்வே நம்பர் இங்கே டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உட்பிரிவு எண் டைப் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வேற ஒரு சர்வே நம்பர் இருந்தால் அதையும் இங்கே சேர்க்கன்னு கொடுத்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே தெரியிற கேப்சா கோட எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த தேடுகின்ற ஆப்ஷனை அழுத்தினா அடுத்த பேஜுக்கு போகும். அதில் திருத்த இயலா நிலை ஆவண வடிவத்தை பதிவிறக்கம் செய்ய அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா வில்லங்க சான்றிதழ் டவுன்லோட் ஆகிடும். இப்போ நம்ம வருவாய் கிராமம் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணால் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வருவாய் மாவட்டம், வருவாய் தாலுக்கா, நம்ம ஏற்கனவே கொடுத்த மாதிரி ஆரம்ப நாள், முடிவு நாள் அதை கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வருவாய் கிராமம், நெக்ஸ்ட்டு சர்வே நம்பர், அதுக்கப்புறம் உட்பிரிவு எண் கொடுத்துட்டு தேடுக அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அது டைரெக்டாக டவுன்லோட் பண்ணுற பேஜுக்கு போயிடும். அங்கே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம்.